அப்பப்பப்பா! இந்த எண்ணெய் காய்ச்சறதுங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ் தாங்க. எல்லா மூலிகைகளையும் ஒன்று சேர்த்தி ஒரு வழியா எண்ணெய் காய்ச்சி முடிச்சுட்டேன். 2 நாள் எண்ணெய் அப்படியே ஊற விட்டுட்டேங்க அதிலேயே. அதுக்கப்புறம் தான் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம். திங்கட்கிழமை ஆர்டர் பண்ணீங்க அத்தனை பேத்துக்கும் டிஸ்பேட்ச் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். முதல்ல காய்ச்சின எண்ணெயை நீங்கள் பயன்படுத்துங்க. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் விற்பனைக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் சொல்கிறது 100க்கு 100 உண்மைதாங்க. ஏற்கனவே எங்கள் நிர்மலா இந்த எண்ணெயை காய்ச்சிருக்கா. அவள் ப்ராப்பராக போய் இந்த எண்ணெய்க்கு எவ்வளோ அளவுகள் போட்டு நம்ம காய்ச்சணும் அப்படிங்கிறது முதற்கொண்டு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் காய்ச்சி விற்பனைக்கு கொடுத்துருந்தா. அந்த எண்ணெயை பயன்படுத்திட்டு தான் வராங்க. இன்ன வரைக்கும் நாங்கள் அந்த எண்ணெயை பயன்படுத்திட்டு தான் வரோம். அது மூலியமாக தான் சகானா பொண்ணுக்கு ரொம்ப சூப்பராக ரிசல்ட் வந்திருக்குதுங்க. அந்த ரிசல்ட்டை பார்த்ததுக்கப்புறம் தான் நாமளும் நம்ம விகாஸ் தம்பிக்கு அந்த எண்ணெயவே ரெகுலராக பூசலாம் அப்படின்ட்டு தான் நான் காய்ச்சறதுக்கு ஆரம்பித்தேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் வேணும்னு சொல்லி கேட்டுருங்க. அதுக்காக தான் இப்போ கொஞ்சம் அதிகமாக அளவு காய்ச்சலாம் அப்படின்ட்டு காய்ச்சறேன். அது மட்டும் இல்லைங்க, நம்ம தோட்டத்திலேயே தேங்காய் எண்ணெயிலிருந்து மற்ற மூலிகை பொருட்கள் எல்லாமே நம்ம தோட்டத்திலே இருக்குது. சரி, அந்த பொருட்களை மதிப்பு கூட்டல் மூலியமாக நம்ம இந்த மாதிரி எண்ணெயாக காய்ச்சி விற்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணி எண்ணெய் காய்ச்சி விற்கிறோம். மற்றபடி மற்ற சேனல்காரங்களை பார்த்துலாம் நாங்கள் எண்ணெய் விற்கணும் அப்படிங்கிற ஐடியாலாம் கிடையாது. தோட்டத்தில் இருக்குது, நம்மளுடைய தேங்காயிலேருந்து மூலிகையிலேருந்து இருக்குது. அதை மதிப்பு கூட்டல் பண்ணி விற்கிறோம். வேறு எந்த ஒரு இதுவும் கிடையாது. சரிங்களா?